ஹாய், வெல்கம் டு ராதிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் தொக்கு செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவர் தொக்குக்கு கூடவே பட்டாணி சேர்த்தா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொதிக்கிற சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டினதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியில் போட்ட காலிஃப்ளவரை வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வேக வச்ச பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு இதில் கிண்டி இறக்கிடலாம். இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லை, எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். காலிஃப்ளவர் பட்டாணி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம கிண்டி இறக்கிடலாம். காலிஃப்ளவர் தொக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாம்பாருக்கு இது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.